குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 8ஆம் வகுப்பில் அலகு 8ல் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் சந்திராயன் 1 பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மங்கள்யான் அப்படிங்கிற சேட்டலைட்டை பற்றி, செவ்வாய் வாகனம் தமிழில். மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி அனுப்புனாங்க, ஏன் அனுப்புனாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக அதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திராயன் 1 2008 அனுப்பிச்சாங்க. 2009 வரை அந்த மிஷன் லைவா இருந்துச்சு. 2009க்கு மேல அந்த மிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் என்ன பண்ணாங்க, 2.5 வருஷத்துக்கு மேல என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் நம்ம செவ்வாய் கோளுக்கு ஏன் ராக்கெட் அனுப்பக்கூடாது, ஒரு சேட்டலைட் அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி செவ்வாய் கோளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு சேட்டலைட்டை ரெடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமா உழைச்சு. எதுக்காக அந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஸ்பெஷலாக அது பண்ணாங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு மொத்தமே இதுவரையும் 3 நாடுகள் தான் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்கு. அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பியா. இந்த 3 நாடுகள் மட்டும்தான் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அந்த சேட்டலைட்டை விட்டு அதை ஆய்வு செஞ்சதுனால, சரி நம்ம ஏன் அதை செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அது ஒரு சேட்டலைட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியா யோசிச்சு வெற்றிகரமாக எல்லாம் ரெடி பண்ணி 2013 வருஷம் ஆளில்லா விண்கலம் 1 மங்கள்யான் 2013 அந்த PSLV ராக்கெட் உதவியோட ஸ்ரீஹரிகோட்டா, தெரியும் வழக்கம் போல ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து என்ன பண்ணாங்க, இந்த மங்கள்யான் அப்படிங்கிற ஏவுகணையை செலுத்தினாங்க. கிட்டத்தட்ட இது 2013 செலுத்தினாலும் அது எல்லாம் பூமியில பயணம் செஞ்சு எப்போ போய் பூமியில நிறைவேற்ற பாதையில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2014 வருஷம். 2014 செப்டம்பர் 24 தான் பூமியோட வெட்டப்பாதையை விட்டு விலகி அந்த செவ்வாய் கோளோட சுற்றுவட்ட பாதையில இது என்ன பண்ணப்பட்டது, நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1 வருஷம் டிராவல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மங்கள்யான் விண்கலமான செவ்வாய் கோள் சுற்று. இதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா சொல்லணும். இந்த மங்கள்யான் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணும்போது 6 மாசம் வரையும் தான் இது செவ்வாய் கிரகத்துல சுற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்புறாங்க. ஆனால் பாருங்க, இந்த புக் 2016 வரையும் போட்டிருக்காங்க. 2017 எடிஷன் இந்த புக் வந்துருச்சு. ஸோ 2016 வரையும் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிந்து 6வது வருடங்கள் இப்போ வரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த மங்கள்யான் அந்த செவ்வாய் கிரகத்தை சுற்றி நமக்கு படம் எடுத்து தான் அனுப்பிக்கிட்டு இருக்கு. புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்திய புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து திட்டமிட்டபடி தன் பணியை மேற்கொண்டு வருகிறது போட்டிருக்காங்க. 3 வருஷம் போட்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிந்து 6வது வருடங்களாக அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த செவ்வாயோட சுற்றுவட்ட பாதையில பயணிச்சு அதற்கான நிறைய தகவல்கள், போட்டோஸ்கள், செவ்வாய் கிரகத்தை பற்றிய பல்வேறு விதமான புகைப்படங்கள், தகவல்களை இன்னும் அனுப்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப மிக முக்கியமா சொல்ல அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துக்கு இந்த ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு, சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது. ஆனா இந்தியா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னாச்சு, அந்த மங்கள்யான் சேட்டலைட் பாஸ் ஆச்சு. பாஸ் மீன் சக்சஸ்ஃபுல் ஆச்சு அந்த இது. அதுவும் இல்லாம மங்கள்யானோட மொத்த செலவுமே எவ்வளவா, 450 கோடி தானா, 450 crores ஒன்லி 450 கோடி. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ண மங்கள்யான் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக நம்மளுக்கு அது இந்திய இஸ்ரோவோட பெருமையை விண்வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப எதுக்காக அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு பாட்டு இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல வேற போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் எதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புனாங்கன்னா, உலகம் பூரா செவ்வாய் கிரகத்தை அது ஆய்வுகள் மேற்கொள்வதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பூமி மாதிரியே செவ்வாய் கிரகமும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். பூமியும் செவ்வாய் கிரகமும் நிறைய விஷயங்கள ஒத்து போகும். எதுக்காக ஒத்து போகுது, எதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, அப்படியே அந்த செவ்வாய் கிரகத்துல மனிதர்களை வாழ வச்சிட முடியுமா, பூமிக்கு அடுத்ததாக செவ்வாய் கிரகத்துல மனிதர்களை வாழ வச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியோட ஆவல்ல தான் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, செவ்வாய் கிரகத்துல இது பண்றாங்க. செவ்வாய் கிரகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல மார்ஸ்ன்னு சொல்லுவோம், MERS மார்ஸ்ன்னு சொல்லுவோம். சூரியன்ல இருந்து எத்தனாவது கோளா அமைஞ்சிருக்கான், 4வது கோள்களாக அமைஞ்சிருக்கான் அந்த செவ்வாய். அதாவது சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கோள் இது. இது சிவந்த நிறத்தின் காரணமாக சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடு, வளிமண்டலத்தில் உள்ள தூசுக்கள் அதற்கு இன்னும் சிவப்பு நிறத்தை தருகிறது. மார்ஸ் ஏன் சிவப்பா இருக்குன்னா, அது இரும்பு ஆக்சைடு, அதுல இருக்கக்கூடிய தூசுகள் தான். தன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்கள் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. மேலும் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் சுற்றி வருகிறது. இதோட அச்சும் பூமியோட அச்சும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, இதுல நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
சரியா? செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகள் இது நான் சொன்னதான் கொடுத்துருக்கேன். மனிதர்கள் ஆளில்லா விண்கலம் மூலம் அனுப்பி மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு செவ்வாய் கிரகத்தை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்த மங்கள்யான் திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, மங்கள்யான் திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து மங்கள்யான் வந்து பிற கோள்களுக்கு, நிலாவை தவிர மற்ற கோள்களுக்கு இது ராக்கெட்லாம் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுக்கு தன்னைத்தானே செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மங்கள்யான் திட்டத்தோட ஃபர்ஸ்ட் நோக்கம். மற்ற எல்லா கோள்களுக்கும் நம்ம ராக்கெட் அனுப்புவோம். ஆனால் மாசுக்கே அனுப்பிட்டோம்னா மற்ற கோள்களுக்கும் அனுப்புறது ரொம்ப ஈஸி. அடுத்து செவ்வாயோட அந்த மேற்பரப்பு எப்படி இருக்கு, அதோட வளிமண்டலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆராயிருது. இந்த புக்கில் இல்லாத ஒரு மேட்டர் என்னன்னா, அந்த செவ்வாயோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல ஏன் மனிதர்கள் வாழ முடியாம போகுது அப்படின்னா, அந்த செவ்வாய் கிரகத்துல காந்தப்புலம் இல்லை. காந்தப்புலம் வந்து மெயினா மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமானது. அந்த செவ்வாய் கிரகத்துல ஏன் காந்தப்புலம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாசம் வந்து இன்னும் நாங்கள் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் அதுக்கு மேற்கொண்டு என்னன்னா, எதிர்காலத்தில் செவ்வாய்க்குள் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் கடந்த காலங்களில் உயிரினங்கள் இருந்தனவா என்பது பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மங்கள்யான் என்ன பண்ணாங்க, நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த மங்கள்யானை அனுப்புனாங்க. மங்கள்யானும் 6 மாதம் திட்டமிட்டாலும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் காலமாக விண்வெளியில நம்ம இந்தியாவோட பெருமையை பறைசாட்டிக்கிட்டு இருக்கு. அது மங்கள்யான் அனுப்பின போட்டோ தான், இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டோ தான் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. மெயினா இது வந்து செவ்வாய் கிரகத்தில் நிறைய புழுதிப்புயல் வந்து நடக்கும். அந்த புழுதிப்புயல், அதோட காலநிலை, தட்பவெப்பம், இது எல்லா பற்றியும் இந்த மங்கள்யான் வந்து நிறைய புகைப்படங்களை அனுப்பியிருக்கு. அதெல்லாம் நீங்க பெரிய கிளாஸ்ல போகும்போது படிச்சிருக்கீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு. ஃபர்ஸ்ட் ஆசிய கண்டத்திலேயே செவ்வாய்க்கோளுக்கு சேட்டலைட் விட்ட முதல் நாடு நம்ம நாடு தான். உலகிலேயே இச்சாதனை தன் முதல் முயற்சியிலே நிகழ்த்தினார். நான் ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலே பாஸ் ஆனிச்சு. பெருமையும் கொண்டுள்ளது. சோவியத் விண்வெளி ஆய்வு, நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய்க்கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் மங்கள்யான் பத்தி மிக சிறப்பாக புக்கில் இருக்க விஷயம், புக்கில் இல்லாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த மங்கள்யானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மங்கள்யான் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான, மங்கள்யான், சந்திராயன் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அறிவு கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம இது அடுத்ததுல சந்திராயன் எப்படி பார்ட் 1 பார்ட் 2 சினிமா எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி எந்திரன் 1 எந்திரன் 2 அது மாதிரி சந்திராயன் மிகப்பெரிய சக்சஸ் ஆனதுனால சந்திராயன் 2 வந்து பண்ணாங்க. சந்திராயன் 2 பண்ணாங்க. அதை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுக்களம், தரையிறங்கி, அப்புறம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரோ தலைவர் சிவன், இதில் பற்றின நம்ம இன்னொன்று நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.